மகாராஷ்டிராக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்த மினி விளாக் இது. அன்னைக்கு காலையில ட்ரெயின்ல 5:45க்கு மும்பை தாதர் வந்து இறங்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கே 7:30 கிட்ட ஆயிருச்சு. காலையில சாப்பாடு பாத்தீங்கன்னா எங்க தமிழ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்க வீட்ல இருந்து இட்லியும் சாம்பாரும் கொடுத்து விட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டாச்சு. எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஹால்ல அப்படி இப்படிமா தான் இருந்தது. அதை ஒதுக்க கூட மனசே வரல. ஏன்னா ரொம்ப கவலையா இருந்தது. ஊர்ல எவ்வளவு ஜாலியா இருந்தோம், லீவ் எல்லாம் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி இப்படியே கவலைப்பட்டா ஒன்னும் நடக்காது, அடுத்தது வேலையாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு தான் ஊற போட்டேன். ஏன்னா மாவு இருந்தாதான் இட்லி தோசை ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்புறம் மதியம் லஞ்ச் பாத்தீங்கன்னா கடையிலே மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ஈவினிங் அப்புறம் மாவரைக்க ஆரம்பிச்சேன். அப்படி ட்ராலில உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து அன்பேக் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராலி அன்பேக் பண்ணும்போது என் மைண்ட்ல ஓடுன ஒரே விஷயம் என்னன்னா 22 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போக போறோம்னு சொல்லிட்டு எவ்வளவு ஜாலியா இருந்தோம், எவ்வளவு ஜாலியா பேக் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இப்ப என்ன இவ்வளவு கவலைப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா ட்ராலியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி பீரோ மேல எடுத்து வச்சாச்சு. அடுத்தது எப்போ தமிழ்நாடு வருவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிரலையா? ஏப்ரல் லாஸ்ட் இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் அப்போ ஊருக்கு வரலாம்னு நினைச்சிருக்கோம். அப்போ ஒரு 1.5 மாசம் ஊர்ல தான் ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்தியாச்சு.